பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம கொல்லையில் வந்து கொத்தரங்காய், கீரை, கத்திரிக்காய், பாருங்கள் மஞ்சள், இதெல்லாம் வந்து நம்ம கொல்லையிலேயே வந்து எந்த உரம் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம போட்டு விதை போட்டு காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கத்திரிக்காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு நிறைய காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எந்த ஒரு உரமே கிடையாது, இயற்கையாகவே கிடைக்கிது. இங்கே பாருங்கள், பெரிய கத்திரிக்காய். இது வந்து சிவப்பு தண்டு கீரை. இது வந்து பறிக்கலை, விரைக்காக விட்ருக்கோம். இதுலேருந்து விரை எடுத்து தெளித்தோம்னா அடுத்த வாட்டி நிறைய கீரை வரும். பாருங்கள், பின்னாடி வந்து வயலுக்கு அந்த சைடு ஃபுல்லாக முருங்கைக்கீரை பாருங்கள், எப்படி தலான்னு இருக்கு பாருங்கள். வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருந்தாக்கா அனைத்தும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், சும்மா கடையில் போயிட்டு விதை வாங்கி போட்டதுங்க. இப்போ புடலங்காய் பாருங்கள், புடலை எப்படி பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள், நான் சைஸு உரமே இல்லை, உரமே இல்லாமல் தானாகவே வளர்ந்து அதுவாகவே படர்ந்து கொடி ஓடி அழகாக இருக்க பாருங்கள். கொத்தரங்காய் இப்போ தான் பறித்தோம். கொத்தரங்காய் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு இயற்கையாகவே வந்து நல்ல எந்த ஒரு உரமும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்தடிக்காமல் இயற்கையாகவே இங்கே பாருங்கள் நல்ல ஒரு மகசூல் வந்திருக்கு. பாருங்கள், இவ்வளோது பறிச்சிருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயும் பிஞ்சு இருக்குது. அடுத்த வாட்டி இது காய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் போனிச்சுன்னா அடுத்த வாட்டி பறிச்சலாம். எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு வரும். இது வரையும் பார்த்தீங்கன்னா காவல்லி கொடி. இந்த கொடி ஓடி எல்லாருமே தெரியும், வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். காவல்லி வந்து இது வந்து காவல்லி காய் காய்க்கும். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பின்னாடியே சின்னது தான், கிட்டத்தட்ட 1 வருஷம் கன்றுன்னு சொல்லலாம். அது பாருங்கள், சின்ன கன்று. நம்ம உயரம் தான், இவ்வளோ உயரம் தான் நான் உட்காந்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப சின்ன செடி, இதெல்லாம் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். வீட்டுக்கு பின்னாடியே இங்கே பாருங்கள், மாதுளப்பழம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே 2 காய், இங்கே பாருங்கள், இங்கே 2 காய். இல்லை, அருமையாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழை மரம், இது ஃபுல்லாக வாழை மரம். இது வந்து கற்பூரவல்லி. இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து தார் விட்டுரும். பாருங்கள், இது வந்து பசலிக்கீரை. இந்த வீட்டிலே வளரக்கூடியது பசலி. வீட்டுக்கு சாம்பாருக்கு போட்டோம்னா அருமையாக இருக்கும். சும்மா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த கீரையை ஆஞ்சிட்டு தண்டை வந்து ஊனி வச்சோம்னா அப்படியே அதுவாக படர்ந்துருங்க. இதுதாங்க நம்ம தோட்டம்.